ॐ विघ्नेश्वराय नमः। ॐ विघ्नेश्वराय नमः। ॐ विघ्नेश्वराय नमः। தந்தம் ஒரு தந்தம் கண்டும் தந்தது சிவலிங்கம் என்றும் ஏகதந்தம் எங்கள் சொந்தமே ஐயா ஏகரட்சம் முன்னால் ஏற்றமே. தந்தம் ஒரு தந்தம் கண்டும் தந்தது சிவலிங்கம் என்றும் ஏகதந்தம் எங்கள் சொந்தமே ஐயா ஏகரட்சம் முன்னால் ஏற்றமே. உந்தன் அங்கம் பேரண்டம் அதிலே அண்டும் உயிர்குலமே. உந்தன் அங்கம் பேரண்டம் அதில் அண்டும் உயிர்குலமே. வெள்ளெருக்கு சூடும் தெய்வமே கணநாதம் உள்ளிருக்கும் நாங்கள் க்ஷேமமே. தந்தம் ஒரு தந்தம் கண்டும் தந்தது சிவலிங்கம் என்றும் ஏகதந்தம் எங்கள் சொந்தமே ஐயா ஏகரட்சம் முன்னால் ஏற்றமே. தெருமுனை ஓரமும் தரிசனமாகிடும் எளியவன் என்பவன் ஐயா நீதானே. அரண்மனை மாடமும் அருகம் புல்மேடையும் ஒன்றென நின்றது கணபதி நீதானே. கதி கதி என்றதும் கணபதி சேருமே. துதிப்பவர் கைகளில் துதிக்கையும் சேருமே. கருத்தினில் ஆடும் கணபதி நாள்தோறும் பெயர் சொன்னால் நிம்மதி என்றும் பெயர் சொன்னால் நிம்மதி. தந்தம் ஒரு தந்தம் கண்டும் தந்தது சிவலிங்கம் என்றும் ஏகதந்தம் எங்கள் சொந்தமே ஐயா ஏகரட்சம் முன்னால் ஏற்றமே. சுழி கோலமோ பிரம்மனின் கோபமோ ஓடல் ஆனால் மனமே கலங்காதோ. வலஞ்சுழிவும் சுழி வரைந்தவர் தலைச்சுழி எளியும் வழியும் உடனே மலராதோ. கடைந்த பின் கிடைப்பதோ பார்க்கடல் அமுதமே. கடையாமல் கைவரும்
கணபதி பாதமே ஜனங்களை ஆளும் அதிபதி. தினந்தோறும் உன் பெயர் சொன்னால் நிம்மதி, என்றும் உன் பெயர் சொன்னால் நிம்மதி. தந்தம் ஒரு தந்தம் கண்டோம் தந்தது சிவலிங்கம் என்றும் ஏகதந்தம் எங்கள் சொந்தமே. ஐயா ஏகரட்சம் முன்னால் ஏற்றமே. தந்தம் ஒரு தந்தம் கண்டோம் தந்தது சிவலிங்கம் என்றும் ஏகதந்தம் எங்கள் சொந்தமே. ஐயா ஏகரட்சம் முன்னால் ஏற்றுமே. உந்தன் அங்கம் பேரண்டம் அதிலே அண்டும் உயிர்குலமே. உந்தன் அங்கம் பேரண்டம் அதிலே அண்டும் உயிர்குலமே. வெள்ளெருக்கு சூடும் தெய்வமே கணநாதம் உள்ளிருக்கும் நாங்கள் க்ஷேமமே. தந்தம் ஒரு தந்தம் கண்டோம் தந்தது சிவலிங்கம் என்றும் ஏகதந்தம் எங்கள் சொந்தமே. ஐயா ஏகரட்சம் முன்னால் ஏற்றமே. கணநாதா 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 கணநாதா. அந்த முடிச்சூர் பகுதியில் தெற்கு லட்சுமிநகர் விரிவு பகுதியில் நலச்சங்கங்கள்லாம் சேர்ந்து ஜாதி மதம் பேதம்லாம் இல்லாமல் எல்லோரும் அனைவரும் இதுக்கான உதவிகளை செய்து இந்த சிறப்பான இந்த கோயிலை இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் வருகை தந்த அனைத்து பக்த கோடிகளுக்கும் மற்றும் இதில் இந்த நிகழ்ச்சியை கும்பாபிஷேகத்தை செய்த சிவாச்சாரி அவர்களுக்கும் மற்றும் இந்த நலச்சங்கத்தின் நிர்வாகிகள், நன்கொடை வழங்கிய நன்கொடையாளர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள் மற்றும் மகளிர் அமைப்புகள் அனைவருக்குமே எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா எல்லாரும் அந்த அளவுக்கு ஒற்றுமையாக எல்லோரும் ஒருங்கிணைந்து எந்தவித இஸ்லாமியர், கிறிஸ்துவர்கள், இந்துவர்கள், மற்ற மதத்தை சேர்ந்தவங்க கூட எல்லாரும் ஒன்று சேர்ந்து பங்களிப்போடு இந்த கோயில் கட்டப்பட்டது என்பது மிக சிறப்பான ஒரு விஷயம். இதே போல் மற்ற பகுதியிலும் நடக்கணுன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி. செங்கற்பட்டு மாவட்டம் முடிச்சூர் தெற்கு லட்சுமி நகர் 12வது வார்டு தெற்கு லட்சுமி நகர் விரிவு பகுதியில் இன்று சிறப்பாக 24/6/2026 கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த 3 நாட்களாக 22, 23, 24 இந்த 3 நாட்களாக யாகங்கள் மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த யாகங்கள் செய்து கொடுத்த ஆச்சாரியார்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நம்முடைய வார்டு சார்பாகவும் நம்முடைய நலச்சங்கங்கள் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பொருளுதவி மற்றும் உடல் உழைப்பு அதிகமாக கொடுத்து உதவிய அனைவருக்கும் எங்களுடைய உளமார்ந்த நன்றியினை இங்கே சங்கத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். வந்து இந்த விழாவினை சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை சேர்த்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தெற்கு லட்சுமி நகர் விரிவு குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பாக பேசுகிறேன். இந்த பகுதி முதலாக வளர்ச்சி குறைவாக இருந்தபொழுது அரசாங்கத்துக்கும் மற்ற சேவைகள் பெறுவதற்கும் குடியிருப்போர் நலச்சங்கம் என்ற ஒரு அமைப்பு மூலமாக இதை பெற முடியும் என்று எங்களுக்கு முதலாக வழிகாட்டுதலாக இருந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் ஃபெடரேஷனுடைய தலைவருமாக திரு தாமோதரன் அவர்களுக்கும் அவர்களுடைய ஆலோசனைப்படி இந்த குடியிருப்பு நலச்சங்கம் 2019ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அது முதல் தொடர்ந்து 7 ஆண்டு காலமாக முறைப்படி அரசு ரெனிவல் பெற்று சங்கத்தின் மூலமாக படிப்படியாக இந்த ஏரியா வளர்ச்சி பெற்று சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று கோயில் கட்டுவதற்கு இடம் திரு தங்கபாண்டியன் அவர்கள் கொடுத்தார்கள்.
அதற்கும் இங்கே இந்த ஏரியாவில் இருக்கிற பொதுமக்கள் அனைவரும் மற்றும் அனைத்து கட்சி பிரமுகர்கள் அனைவரும் ஊராட்சி மன்ற நிர்வாகமும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்தார்கள். அதன் மூலமாக தான் இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டது. எனவே எங்கள் குடியிருப்பு நலச்சங்கம் சார்பாக அண்ணன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தாமரன் அவர்களுக்கும் மற்றும் ஊராட்சி மன்ற நிர்வாகத்தில் உள்ள அனைவருக்கும், இந்த பகுதி பொதுமக்களுக்கும், அனைத்து சமூக பெரியவர்களுக்கும் எங்கள் சங்கம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுக்கு அடுத்தபடியாக நாளை முதல் மண்டல பூஜை 48 நாட்கள் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. மாலை 6:30 மணிக்கு பூஜை தொடங்கி தினமும் பூஜை நடைபெற இருப்பதால் இந்த மண்டல பூஜை செய்ய விரும்பும் ஆன்மீக அன்பர்கள் ஆலய நிர்வாகத்தில் பதிவு செய்து விநாயகர் அவர்களை பெறுமாறு சங்கம் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.